பாஜக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் மீண்டும் தேர்தல் நிதிப்பத்திர திட்டம் கொண்டு வரப்படும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வைக்கப்பட்டுள்ள இவிஎம் இயந்திரங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு. நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமராக்களை பொருத்தியும் கண்காணிக்கும் அலுவலர்கள். இவிஎம்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களை எச்சரிக்கையுடன் கண்காணிக்க வேண்டும். இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் கண்காணிக்க அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் உள்ள 7 தனி தொகுதிகளிலும் 2019 மக்களவை தேர்தலை விட குறைந்த வாக்கு சதவிகிதம். நாகை தனி தொகுதியில் 5% மேல் குறைந்த வாக்குப்பதிவு. வாக்கு சதவிகிதம் குறைந்துள்ளது கவலை அளிப்பதாக தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை கருத்து. இறுதி பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களில் அதிகம் பேர் பாஜக வாக்காளர்கள் எனவும் குற்றச்சாட்டு. அவங்க தான் நீக்கிட்டாங்களா? பாஜக வாக்காளர் தெரிஞ்சு நீக்கிருக்காங்களா? அப்ப அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை நான் வைப்பேன். அப்ப அவங்களே எங்கப்ப குதிர்க்குள்ள இல்லைன்றதுக்கு அப்ப இவங்க நீக்கப்பட்டதெல்லாம் பாஜகவின் வாக்காளர் இவங்களே ஒத்துக்கிறாங்களா? சென்னை மாநகர பகுதிகளில் வாக்களிப்பதில் சுணக்கம் இருந்ததாக தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் கருத்து. அரசின் விழிப்புணர்வு முயற்சியால் தான் இந்த அளவுக்காவது வாக்குப்பதிவு நடந்துள்ளதாகவும் விளக்கம். வாக்காளர் பட்டியலில் இருந்து நடிகர் சூரியின் பெயர் நீக்கப்பட்ட விவகாரம் பற்றி விசாரிக்கப்படும். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு ராதாகிருஷ்ணன் பிரத்யேக பேட்டி. மட்டுமில்லை, ஏன் மற்ற பீப்புள் யார் பேர் விடுபட்டு போயிருக்கோ என்ன நான் பேட்டி அளித்தால் கூட எந்த நேரத்தில் விடுபட்டு போச்சு, எந்த காரணத்தினால் அவர்களை விடுத்தார்கள்ங்கிறத செப்பரேட்டாக நாங்கள் நடவடிக்கை செக்அப் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது அதிகார லெவலில் தவறுகள் இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். வேங்கை வயல் உட்பட திருச்சி தொகுதிக்கு உட்பட்ட எந்த பகுதியிலும் மறு வாக்குப்பதிவு இல்லை. திருச்சி ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பிரதீப் குமார் அறிவிப்பு. தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயரும். வட தமிழக மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்திற்கு தயாரான மதுரை மாநகரம். அலங்கரிக்கப்பட்ட 2 பிரம்மாண்ட தேர்கள் கீழமாசி வீதியில் நிறுத்தி வைப்பு. பறவை காய்ச்சல் எதிரொலியால் தமிழ்நாடு கேரள எல்லையில் தீவிர சோதனை. கோவை, வாளையாறு உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை கண்காணிப்பு. முதுமலை அருகே யானை குட்டியை பிரிய மறுத்து தாய் யானை பாச போராட்டம். தீவிர சிகிச்சை அளித்தும் யானைக்குட்டி உயிரிழந்த பரிதாபம். ஜெய்பீம் படத்தின் உண்மை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதி இழப்பீடு வழங்குவது குறித்த நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மணிப்பூரில் தேர்தல் வாக்குப்பதிவின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட விவகாரம். 3 பேரை கைது செய்த காவல்துறை. போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக துணை தலைமை இயக்குனர் கியானேஸ்வர் சிங் மீது விசாரணை. போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இயக்குனர் உத்தரவு. டிவி, ரேடியோ விளம்பரங்களுக்காக மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் செலவிட்ட தொகை 3641 கோடி. RTI கேள்விகளுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் பதில். அமேதியை போல வயநாட்டிலும் ராகுல் காந்திக்கு தோல்வியே கிடைக்கும். மகாராஷ்டிராவின் நாந்தே பகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ஆந்திராவின் கடப்பா மக்களவை தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் சார்பில் ஒய்.எஸ். ஷர்மிளா வேட்புமனு. மறைந்த ஆந்திர முதலமைச்சரும் தந்தையுமான ராஜசேகர் ரெட்டியின் நினைவிடத்திலிருந்து ஊர்வலமாக வந்து மனு தாக்கல்.
20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 600 திரையரங்குகளில் வெளியான விஜயின் கில்லி திரைப்படம். ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடந்த முதற்கட்ட மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் வாக்குப்பதிவு சதவீதம் சரிவை சந்தித்துள்ளது. இதுகுறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. 2024 மக்களவைத் தேர்தல்களில் வட மாநிலங்களை பொறுத்த மட்டும் கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கணிசமாக குறைஞ்சிருக்கு. குறிப்பிட்ட சில மாநிலங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் என்னென்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம இந்த வரைகலை மூலமாக பார்க்கலாம். ராஜஸ்தான்ல முதற்கட்டமாக 12 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடைபெற்றது. இது கடந்த 2019 தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது 63.89 விழுக்காடாக இருந்தது. இந்த முறை 50.09 விழுக்காடாகத்தான் பதிவாக இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக பார்க்கப்பட்டது. அயோத்தியினுடைய ராமர் கோயில் திறப்பு வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருந்தது. அங்க 2019 66.58 விழுக்காடாக பதிவாக இருந்த வாக்கு சதவீதம் இந்த முறை 57.61 விழுக்காடாக பதிவாக இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா 6 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதுல 75.26 விழுக்காடு அப்படிங்கிறது 2019 பதிவாக இருந்தது. அதுவே இந்த முறை பார்க்கும் பொழுது 63.33 விழுக்காடாக இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 2019 மக்களவைத் தேர்தல்களில் நம்ம குறிப்பிட்டு இந்த 5 தொகுதிகளுக்கான தேர்தல்னு பார்த்தோம்னா 64.60 விழுக்காடாக பதிவாக இருந்தது. இந்த முறை 55.29 விழுக்காடாக பதிவாக இருக்கு அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக உத்தராகண்ட் மாநிலத்தை பொறுத்த மட்டும் 5 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடைபெற்றது. அதே 2019 இந்த 5 தொகுதிகளுக்கு பார்த்தோம்னா 61.88 விழுக்காடாக வாக்குப்பதிவு இருந்தது. இந்த முறை 53.64 விழுக்காடாகத்தான் பதிவாகி இருக்கு. அசாமிலையும் 5 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இது கடந்த தேர்தல்களில் 2019 மக்களவைத் தேர்தலில் 78.32 விழுக்காடாக இருந்தது. இந்த முறை 71.38 விழுக்காடாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 6% அளவிற்கு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது குறைந்திருக்கு. பீகார் மாநிலம் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக பார்க்கப்பட்டது. அங்கு 2019 மக்களவைத் தேர்தலில் 53.70 விழுக்காடு வாக்குப்பதிவு அங்கு பதிவாகி இருந்தது. அதுவே இந்த முறை தேர்தலில் பார்த்தோம்னா 47.49 விழுக்காடாகத்தான் பதிவாக இருக்கு. அடுத்ததாக 3 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற மேற்கு வங்க மாநிலம். எப்பவுமே மேற்கு வங்க மாநிலத்தில் அதிக அளவிலான வாக்குப்பதிவு இருக்கும் அப்படிங்கறத கடந்த கால தேர்தல்களில் நம்ம பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில் 2019 84.79 விழுக்காடாக பதிவாகி இருந்த இந்த 3 தொகுதிகளுக்கான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இந்த முறை 77.57 விழுக்காடாகத்தான் பதிவாகி இருக்கு. இது கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது குறைவு அப்படின்னாலும் சில இடங்களில் 70% மேல பதிவாகி இருக்கிறது. சற்று ஆறுதலான விஷயம்தான். ஆனா இந்த தேர்தல்களில் பல அடிப்படை காரணிகள் தேர்தலை மாற்றி அமைக்கக்கூடிய வாக்கு சதவீதத்திற்கு உந்து சக்தியாக இருக்கும்னு சொல்லப்பட்டது. இருந்தாலும் இது முதற்கட்ட வாக்குப்பதிவு. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த கட்ட வாக்குப்பதிவுகளில் எப்படி மாநிலங்கள் வாக்கு சதவீதத்தை பெறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.